நீ வந்து இப்ப 50,000 40,000 1,00,000 சம்பளத்துக்கு போனா உன்னுடைய தாய் தந்தை கூட தீபாவளிக்கு ஒரு பேட்டி புடவை எடுத்துட்டு வரதுக்கு இல்ல ஒரு 10,000 கொடுக்கறதுக்கு உனக்கு வந்து நீ ஒரு நாள் அதை வந்து ஏதாவது தியாகம் பண்ணாதான் அதை கொடுக்க முடியும். அப்ப வந்து உன்னுடைய தேவை வந்து அதிகமா இருக்கு. உனக்கு 1,00,000 சம்பளம் வாங்குறதுக்கு பேர் இருக்கும். ரூமு வாடகை, செல்லு, போனு, பெட்ரோலு, இப்படி நிறைய செலவாயிடும். அப்ப உன்னால ஒரு 10,000 உங்க அப்பா அம்மாவுக்கு தீபாவளிக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நீ 4 நாள் பீஸா பர்கரு இல்ல வந்து சுகபோகங்கள் இருந்தாதான் கொடுக்க முடியும். அந்த நிலையில இருந்து மாறும். நம்ம ஒரு காலத்துல 1,00,000 சம்பளம்ன்றது பெரிய விஷயம். இன்னைக்கு 1,50,000 கோடியே பெரிய விஷயம் கிடையாது. அப்ப நம்ம எந்த நிலையை அடையணும்? அப்ப நம்ம இதுதான் நான் வந்து சிவநாடாருடைய பொண்ணை மேற்கோள் காட்டும். ஒரு நாளைக்கு ஃபார் டேக்கு வந்து 4,50,000 கோடி ரூபாய் வேர்ல்டு வைட்ல வந்து அதிக டொனேஷன் கொடுக்குற சக்தி வாய்ந்த பெண் லிஸ்ட்ல முதல் பெண்ணா இருக்கலாம். இன்னைக்கு 7 கோடி ரூபாய் அது உருவாயிருக்கு. கல்விக்கு, மருத்துவமனைக்கு, எஜுகேஷனுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, இது பேரிடர் காலங்கள்ல இப்படி எல்லாவற்றுக்கும் அந்த பொண்ணை இவ்வளவு நிதி கொடுக்குறாங்கன்னா கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. மிகப்பெரிய நிறுவனம் குறுகிய காலத்துல ஒரு 40 ஆண்டு கால வரலாற்றிலே இவ்வளவு பெரிய இலக்கை எட்டியிருக்காங்க. அப்ப வந்து ஏன் உங்களால முடியாது அப்படின்னு சொல்லி எங்க மாணவ செல்வங்களை நாங்க என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் பேரண்ட்டுக்கு போய் ரீச் ஆகுங்க. அப்ப நம்ம வந்து இதெல்லாம் இப்படி பேசுறாங்க, இப்படி வெறித்தனமா எங்க சார் அதை சொன்னாரு, இதை சொன்னாரு, அப்படி பேசுனாரு, இப்படி பேசுது, அதான் அவனுக்கு சொன்னாரு, இதான் அவனுக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் போய் சொல்றாங்க. அவங்களுடைய பேரண்டோடைய அத்தனை இதையும் நாங்க தூக்கி சுமக்கிறோம். அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூல். இன்னும் வந்து ஃபேஸ் 1 இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேகலிங்கம் அவர் வந்து ஒரு இது அது வந்து நம்ம மைல்சா மேனேஜ் தான் அதுக்கு வந்து அட்வைசர், ஆலோசகர். ராஜன் பிபிடி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபியினுடைய இதா இருந்தவர், பல நாடுகளுக்கு தூதரா இருந்தவர். அவர் தான் அதுக்கு மென்டர், அவங்க தான் இருக்காங்க. அவங்கள கூட்டு வந்து வச்சு ஆனந்தகுமார் மேகலிங்க கூட்டு வந்து வச்சு நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு வந்து நம்ம எங்க தலைவருடைய ஒப்புதலோட அவருடைய ஸ்பான்சர் கிட்டத்தட்ட அதுக்கு 1 கோடி ரூபாய் ஸ்பான்சர் கொடுக்கணும். 30 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் அதுக்கு வந்து எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20,000 ரூபாய் ஃப்ரீயா நாங்க செலவு பண்ணி அந்த 11th 9th படிக்கிற மாணவர்கள், பப்ளிக் படிக்கிற மாணவர்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்லையே. அப்ப அந்த மாணவர்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த ஃபேஸ் சம்பந்தமான டெக்னாலஜி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க சேட்டலைட் எப்படி ராக்கெட் லான்ச் பண்றது, எப்படி வந்து நம்ம போர் விமானங்கள் தயாரிக்கிறது, எப்படி விமானம் தயாரிக்கிறது, இப்படிங்கிறத வந்து நாங்க 3 கட்ட பயிற்சியை வந்து படிக்கிற காலத்திலேயே அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமான, ஃபேஸ் சம்பந்தமான, இயற்கை பேரிடர் சம்பந்தமா முன்கூட்டியே எப்படி அறிஞ்சிக்கிறது, இப்படி பல விதமான விஞ்ஞான உலகத்தோட போட்டியில சொல்றோம் கிராமப்புற மாணவ செல்வங்களை. அப்ப புதிய புதிய படிப்புகளை கண்டுபிடிக்கணும், புதிய புதிய யுக்திகளை வகுக்கணும், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படி நாங்க சொல்றோம். இதுக்காக நாங்க செலவு பண்றோம், இதுக்காக நாங்க எடுக்கிற ரிஸ்க், மிகப்பெரிய ஆளுமைகளை கொண்டு வந்து ராஜன் டிடிபியை கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறோம். இந்திய அளவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள், உலக அளவுல புகழ்பெற்ற ஆளுமைகளை கொண்டு வந்து நாங்க அவங்களுக்கு மோட்டிவேஷன். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் மலவரசாமி கூட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 4-5 வைஸ் சான்சலர் கூட்டு வந்திருக்கேன். ஐஏஎஸ் ஆபீசர் டிக்டேஷன் வரக்கூடியவங்க, இந்த கோயில் குளங்களுக்கு வரக்கூடியவங்க, அவங்க சொந்த வேலைகளுக்காக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவங்க, கல்யாண நேரத்துக்கு வரவங்க, அவங்கள பிடிச்சி பாண்டிச்சேரி எங்கேயா தங்கிருக்காங்க அவங்களை கொண்டு வந்து ஒரு நாள் வாங்க சார், நெய்வேலிக்கு அவங்க சரி தோரத்துக்கு அவங்க நடத்துவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து அவங்களை மோட்டிவேஷன் பண்ண சொல்லணும், அவங்க கிளாஸ் எடுக்க சொல்லணும். இப்படி சகல துறை சார்ந்தவர்களையும் கொண்டு வந்து அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் உருவாக்கணும். அதனாலதான் இவ்வளவு அச்சீவ்மெண்ட் வந்து தொடர்ச்சியா எங்க பசங்க வந்து எந்த மாவட்டத்திலும் இல்லாத அச்சீவ்மெண்ட் வந்து யூபிஎஸ்ல அடிக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்ல அடிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த தொகுதியில நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க. நீங்க வந்து வெற்றி பெற்றாச்சுன்னு சொன்னா உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? எந்த மாதிரியான திட்டங்களை வந்து இந்த தொகுதிக்கு செய்ய போறீங்க அப்படிங்கிற வாக்குறுதிகளை நீங்க மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க? எங்களுடைய நெய்வேலி நிர்வாகத்தால் பாதிக்கப்படுகின்ற இந்த மக்கள், அவங்களுடைய நெய்வேலி நிர்வாகத்தால் சுரண்டப்படுகின்ற நீர்வளங்கள், இதை நம்பி இருக்கக்கூடிய விவசாய குடிமக்கள், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு முற்று முழுவதுமாக நெய்வேலி நிர்வாகத்தினுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் இதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இதை வந்து என்எல்சி நிர்வாகம் வந்து பிற மாநிலங்களுக்கு கொண்டு போய் செலவு பண்றாங்க. அரசியல்வாதிகளுக்கு, பொலிட்டீஷியனுக்கு, அவங்களுக்கு தேவைக்கு அந்த சிஎஸ்ஆர் கொண்டு வந்து அவங்க கொண்டு போய் வட மாநிலங்களை செலவு பண்றாங்க. இங்க நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டதுனால விவசாயம் பொய்த்து போய் இங்க வானமரத்தை பூமியாகி இவன் வருட கிடக்குறான். இங்க கடல் நீர் உள்ள போகுது, எல்லா தண்ணியும் வந்து உப்பு தண்ணியா மாறிட்டு இருக்கு.
தண்ணியை உறிஞ்சு தண்ணி என்ன பண்ணும், ஆற்று வழியா வந்து தண்ணி வந்து நிலத்தடி நீர்ல வந்து உப்பு தண்ணியா மாறிட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த மக்களுடைய கல்விக்கும் இவர்களுடைய சுகாதாரத்துக்கும், ஏன்னா இந்த தண்ணியை அந்த கண்டக தண்ணியை குடிக்கிறதுல கிட்னி ஃபெயிலியர் வருது, கேன்சர் வருது. அதே மாதிரி புகை வந்து அந்த நெய்வேலி சாம்பலும் கரியும் சேர்ந்த காற்றை தான் சுவாசிக்கிறோம். நெய்வேலி சுற்றுவட்டாரத்துல ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் சுவாசி உங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான நோய் இருக்கும், கிட்னி ஃபெயிலியர் இருக்கும். இது வந்து இந்த மக்களுடைய இது. ஆனா இந்த மக்களுக்கு ஒரு சின்ன மருத்துவ பேராசிட்டமால் மாத்திரை கூட நெய்வேலி நிர்வாகம் கொடுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய மருத்துவமனை வச்சிருக்காங்க நெய்வேலி நிர்வாகம். அதை இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டு இவன் ரெஃபர் கொடுக்கலாம். ராமச்சந்திராவுக்கும் அப்போலோவுக்கும் அங்க இருக்கிற எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர், அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ரெஃபர் கொடுக்கலாம். அப்பதான் 60% கமிஷன் அடிக்கிறோம் ஆபீசர்ஸ். ஒரு ஆண்டு கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பில்லுல ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், ஜிப்பருக்கு நிகரான ஒரு இன்ஸ்டிடியூஷனை இங்க மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, அவ்வளவு பெரிய கட்டிடங்கள் இருக்கு, அவ்வளவு பெரிய மருத்துவமனைகள் இருக்கு, உபகரணங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் பயன்படுத்தாம இவன் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இவன் வந்து கொண்டு போய் அங்க வந்து சென்னைக்கோ வெளி மாநிலங்களுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வருடத்துக்கு 100 கோடி பில்லு கொடுத்தோம். நாங்க என்ன சொல்றோம், நாங்க கடந்த காலங்களில் கூட நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த வெல்ஃபேர் நிதி எடுத்து, இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்து இங்க வந்து இவ்வளவு பெரிய மருத்துவமனை இருக்கு, அதை ஓபியா வச்சுக்கிட்டு இங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்தலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இப்படி மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ், ஜிம்மருக்கு நிகரான ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்தலாம். சுற்றுவட்டார பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும், சுகாதாரம் பாதுகாக்கப்படும், அவங்க எம்ப்ளாய்க்கு வந்து ஃப்ரீ மெடிசன் எடுத்துக்கலாம். கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, சொசைட்டில வேலை செய்யற தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு எந்த மெடிக்கல் இதுவும் பண்றது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒப்பந்த தொழிலாளருக்கோ இல்ல சொசைட்டில வேலை செய்யற தொழிலாளருக்கோ அந்த எந்த மெடிக்கல் பிடிக்கும் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நாங்க பப்ளிக்கும் வந்து ஒரு 100 கிராமங்கள் பயன்படும். இதெல்லாம் சொன்ன போஸ்ட்மார்ட்டம் வந்து அங்க என்எல்சியில ஏதாவது ஆக்சிடென்ட் செத்துட்டாங்க, என்எல்சி எம்ப்ளாயி செத்துட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு தான் தூக்கிட்டு போகணும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. அந்த அவ்வளவு பெரிய மருத்துவமனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு அங்க காவேரி ஹாஸ்பிட்டல் பிரான்சஸ் உள்ளே கொடுத்துருக்கான், இவனே லீஸ் கொடுத்துருக்கான், பிரைவேட் கொடுக்கலாம். ஏன் அதை பர்மனன்ட் டாக்டர் போட்டு எல்எல்சி நிர்வாகம் இவ்வளவு லாபம் ஈட்டுக்கின்ற ஒரு நவரத்னா விருது பெற்ற ஒரு நிறுவனம் ஏன் வந்து இந்த மருத்துவ இதெல்லாம் ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் சார்ந்த விஷயம் தானே. ஒரு பொதுத்துறை நிறுவனம் பப்ளிக் உதவணுமா வாழாமா? பேரிடர் காலங்கள்லயும் உதவ வர மாட்டான், முன் வர மாட்டான். சும்மா பேருக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்துட்டு எங்கேயாவது சும்மா இது பண்ணிட்டு அது மோர் கொடுத்தா, பால் கொடுத்தா, தயிர் கொடுத்தா ஏமாதிரி கணக்கு காட்டுவாங்க. வேற எந்த விதமும் எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. ஒரு எஜுகேஷன் அகாடமிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெரிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 யூபிஎஸ்சி இலவச பயிற்சி முகாம் நடத்தலாம், நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் நடத்தலாம். என்எல்சியில எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. என்எல்சியோடைய ஸ்கூல் தான் ஒரு காலத்துல வந்து தமிழகத்தினுடைய எஜுகேஷன்ல மிகப்பெரிய ஒரு ஸ்கூலுக்காகவே மக்கள் படையெடுத்து வருவாங்க. இங்க வந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்கள்ல இருந்து ஸ்கூல் கேட்க வந்து இன்னைக்கு ஒண்ணுமே தரப்பட்ட ஒரு ஸ்கூல். எல்லாம் கஞ்சா அடிக்கிற பசங்க, எல்லாம் கட்டுப்பாடு இல்லாத எல்லா ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்த நெய்வேலி பள்ளிகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டு விட்டது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து கேந்திர வித்யாலயா, மகரிஷி இப்படி இவங்களுக்கு லீஸ் கொடுக்குறாங்க. அது பள்ளிக்கூடத்தில் அது ஆட்சியாளர்கள் ஆளுகின்ற கட்சிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கர் நிலமும் பில்டிங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து 99 இயர்ஸ்க்கு லீஸ் கொடுத்துருவாங்க. அது இந்த ஆளுகின்ற கட்சியா இருந்தா அந்த கட்சியா இருக்கிற கட்சிகளுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப அவங்க ஸ்கூல் நடத்திக்கலாம். அப்ப வந்து அவங்க அவங்களுக்கு வீடு, ஸ்கூல் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து என்ன செஞ்சு அவங்க இப்படி கேள்வி கேட்பாங்க. அப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப மக்களுக்காக போராடுகின்றவர்களைத்தான் மக்கள் அங்க அங்கீகரிப்பாங்க. அதை தாண்டி இவங்க மக்களை வந்து ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. எல்லா எப்பயும் வந்து பணம் பாதாளம் வரைக்கும் பாய்கிறாங்கல்ல, அதை வந்து இவங்க வந்து தண்ணீரா செலவு பண்றாங்க, வாரி இறைக்கிறாங்க, ஓட்டுக்கு விலை நிர்ணயிக்கிறாங்க, எல்லையற்ற ரூபாய்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுக்க முன் வராங்க. அதை கொஞ்சம் எளிய மக்கள், வறுமையில் இருக்கிற மக்கள், தன்னுடைய ஒரு நாள் செலவுக்காக ஆகாது அப்படின்னு பழகினப்பட்ட மக்கள் இவங்களுக்கு வாக்களித்துட்டு இருக்காங்க. இதுதான் நிகழ்வு, நீதியுடைய நிகழ்வு. ஆனால் இவர்கள் என்னைக்கு அந்த மக்களுக்கான போராளிகள் கிடையாது, மக்களுக்கான போராட்ட களங்களை சந்தித்தவர்கள் கிடையாது, மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்தவர்கள் இல்லை, இந்த தொழிலாளர்களுடைய உரிமைகள் சார்ந்து பேசுறது கிடையாது. எவ்வளவு போராட்டம் நடக்கும்.
அரசுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கான போராட்டம் எஸ்ட்ரீமா போகும். ஆனா அந்த ஆளுகின்ற கட்சி அந்த கட்சிகள் வந்து வாய் திறக்கவே மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த ஜீவா புத்தகத்தை வச்சோம்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த மாதிரி யாராவது பேசுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பேசுவாங்க, விடுதலை சிறுத்தைகள் பேசுவாங்க, சின்ன சின்ன அமைப்புகள் தான் பேசுவாங்க. ஆனா பெரிய அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் இருக்கக்கூடிய எந்த தொழிற்சங்கமும் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன லாபம்? திறக்கிறது இல்லை. இதுதான் நிர்வாகத்தினுடைய. இப்போ தமிழகத்துல வந்து நிறைய தொகுதிகள்ல 234 தொகுதிகள்ல வந்து சில தொகுதிகளை தவிர்த்து அத்தனை தொகுதிகள்லையும் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நிக்குது. நீங்க பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்கீங்க. நீங்க ஒரு வலிமையாக பல தொகுதிகள்ல நீங்க வெற்றி பெற்றாதானே சட்டமன்றத்துக்குள்ளால போய் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி நீங்க நினைக்கக்கூடியதை சாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா உண்மையிலே? நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி 234 தொகுதியில போட்டியிடுகின்ற அளவுக்கு வேட்பாளர்களை வைத்திருக்கின்றதா என்பதை இந்த 2 திராவிட கட்சிகளும் எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. உளவுத்துறையே எங்களை கணிக்க முடியல. நாங்க வந்து கூட்டணி இறுதி செய்கின்ற வரை, கடந்த காலங்களிலும் அம்மையார் இப்படித்தான் எங்களை பழி வாங்கினாங்க. இறுதி செய்கின்ற வரைக்கும் உங்களுக்கு தொகுதி அந்த தொகுதி இந்த தொகுதின்னு சொல்லிட்டு அவங்க இறுதி செய்யும் போது எங்களுக்கு தொகுதியை சரியா நாங்க கேட்ட தொகுதியை கொடுக்காம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க வெளியில வந்துட்டோம். அதே நடவடிக்கை நீங்க திமுகவும் அண்ணா திமுக வெவ்வேறு இல்லை, ஒரே ஒரு மட்டும்தான் முன்னாடி. இரண்டும் ஊழல் கடைபிடித்தது, இரண்டும் இந்த மக்களை சுரண்டியது, இரண்டும் சினிமாவில் இருந்து வந்தது, இரண்டும் இந்த சினிமா என்கிற பிம்பத்தை காட்டி இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள், இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள், இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை படிப்படியாக எல்லாவற்றையும் உரிமைகளையும் அடகு வைத்த கட்சிகள். சொல்லலாம் ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து இந்த திராவிட இயக்கங்கள் வந்து செஞ்சிருக்குன்னு சொல்றோம். அதுவே ஆனா அந்த 2 கட்சிகளுடன் தானே தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கிறது. இல்ல நாங்க வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து தமிழருடைய உரிமை சார்ந்த விஷயங்கள்ல எங்களுக்கு நாங்க சின்ன இயக்கம். தமிழர்கள் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல சில காம்ப்ரமைஸ் வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இவங்களோட வந்து கூட்டணியில் இருந்தது உண்மை. அதுல வந்து நாங்க எங்களுடைய தனித்துவத்தை நாங்க என்னைக்கு விட்டு கொடுத்தது கிடையாது. தமிழருடைய உரிமை சார்ந்த சட்டமன்றத்துல எங்களுடைய நடவடிக்கைகள் வந்து இன்னும் நாங்க ஜாலரா அடிக்க போனோம், பெஞ்சு தடவை போனோம், அது தட்டலன்னு தானே பிரச்சனையே. அப்பாவுக்கு எங்களுக்கு என்ன சொன்ன, அப்பாவை இன்னைக்கு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதா இல்ல, தொகுதி உள்ளே போக முடியல. அவர் அங்க என்ன சட்டமன்ற வேலை பார்த்துட்டு இருந்தாரு, வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்தாரா இல்லையா? நீங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டு எந்த ஊர்லயும் உள்ள நுழைய விடுவாங்கல்ல. செய்தியில ஊடகத்துல தானே, சமூக ஊடகத்துல தானே பாக்கலாம் அப்பாவை எந்த ஊர்லயும் உள்ள நுழைய விடல. சுயேட்சை நின்று ஜெயிச்சவர் தானே அவர். செல்வாக்கு எங்க போச்சு? அப்பாவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. சுயேட்சை நின்று தமிழகத்துல ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட் அப்பாவு. ஆனா அவருடைய நிலைமை இன்னைக்கு என்ன, ஊர் உள்ளாரே விடல. மக்களால் இன்னைக்கு வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர், புறக்கணிக்கப்பட்ட ஒரு சபாநாயகரா இருக்கிறாரு. கடந்த கால அரசியல் வரலாற்றில் சபாநாயகர்களுடைய நிலைமை அத்தனை பேரும் அந்த சபாநாயகர்ல 1-2 பேரை தவிர்த்து சபாநாயகர்கள் சீட்ட சேடப்படியா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் அந்த சீட்ல இருக்கக்கூடிய அந்த தகுதியோட இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை. பிடிஆர் அவரை தவிர்த்து மிகப்பெரிய சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்த யாருக்கும் மக்கள்கிட்ட எந்த செல்வாக்கும் கிடையாது. அவருக்கு மட்டும்தான் மரியாதை இருந்தது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசணும் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. அவருக்கு எப்படி சமூகத்துக்கு எப்படி ஒரு மரியாதை? அதே சேடப்பட்டி முத்தையாவுக்கோ காளிமுத்துக்கோ இல்ல வந்து இவருக்கு பேர்ந்த சபாநாயகருக்கு இவங்களுக்கும் ஒண்ணும் கிடையாது. இந்த சபாநாயகருங்கிற இருக்கையில உட்காரும் போது அது நடுநிலையோட இருக்கணும். அந்த அவையை எப்படி நடத்தணுங்கிறது இருக்கு. அதுதானே அந்த அவை, அதுக்குதானே வெள்ளக்காரன் அந்த காலத்துல அவ்வளவு பெரிய இருக்கையை செஞ்சு கொண்டு போயிருக்கான். உனக்கு கம்பீரத்தை மெயின்டைன் பண்ணணும்னு அந்த நிலை இல்ல. எங்களை எவ்வளவு தூரம் அந்த சபையை அவமானப்படுத்தியது மக்களுக்கான பிரச்சனை. நாங்க என்ன கான்ட்ராக்ட் கேட்ட பிரச்சனை பண்ணோம். எனக்கு 1000 கோடி 2000 கோடி டெண்டரை கேட்டோம். மணல் கோரியை நடத்துறோம்னு சொன்னோம், கிரேனைட் கோரியை நடத்துறோம்னு சொன்னோம், மலையை எங்களுக்கு கூறுபட்டு கொடுன்னு சொன்னோம். இல்ல பாரு எங்களுக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க பார் நடத்துறதுக்கு லைசன்ஸ் கேட்டோமா? மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு சமூக நீதியின் பிறப்பிடம் சொல்லுகின்ற மாநிலம், ஒரு சமூக நீதி குறித்து ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக ஒரு சமூகம் போராடிக்கிட்டே இருக்கு. அந்த சமூகத்தை பிற சமூகங்களுக்கு எதிராக ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க. அப்ப அதுக்கான ஒரு தீர்வு வரணும் இல்ல.
ஒரு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாரு. அது அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக அன்புமணி வந்து அதை பெரிய டிராமா பண்றாரு. அந்த டிராமா வெளிச்சம் வந்து ஒரு 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 டிக்ளேர் பண்றதுக்கு, தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அதை அறிவிக்கிறாங்க. அதனால தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது. சொந்த தமிழ் சாதிக்குள்ளார ஏகப்பட்ட முரண்பாடுகள் வருது. நேற்று வரை ஒற்றுமையா இருந்த அந்த சமூகத்துக்குள்ளார பிளவுகள் ஏற்படுது, மன கஷ்டங்கள், ஒரு அறிக்கைகள் வருது. நிறைய சமூகம் வன்னியர்களை டார்கெட் பண்றாங்க. நிறைய பல பேர் வந்து வன்னியர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அப்ப அந்த நிலைக்கு இந்த வன்னியர் சமூகத்தை தள்ளியது யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி தானே. தன்னுடைய லாபம் எடப்பாடியில இவர் போனி ஆகணுங்கிறதுக்காக எடப்பாடியில பட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியா வாழ்றாங்க. அவங்க வார்டு மெம்பர் கூட இவரால ஜெயிக்க முடியாது. அந்த மக்களுடைய தேவை இல்லாம தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அங்க ஒரு பெரிய டிராமாவை பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கூட பாருங்க, பட்டாளி மக்கள் கட்சி 15 சீட்டு யார் கொடுத்தாரு? எடப்பாடியில ஒரு போனி ஆகணும், வட தமிழ்நாட்டில ஒரு போனி ஆகணும். அதுக்காக தான் அவர் வந்து அந்த இயக்கம் ரெண்டா பிளவுபட்டு பல்வேறுபட்ட சூழல் இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய சீட்டு, ராஜ்யசபா சீட்டு எல்லாம் கொடுத்தாங்க. அவர் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக, தான் கரையேறணுங்கிறதுக்காக தான். அப்ப அந்த நிலை வந்து ஒரு சமூக நீதியின் பிறப்பிடமா இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதிக்கு இதை வந்து முதல்ல குரல் உயர்த்திய ஒரு சமூகம் இந்த தமிழகத்தினுடைய அரசியல் அதிக ஒரு கட்சிகள் 5 ஆண்டு காலமா கேட்கிறோம், போராடுறோம். சரி, ஒரு ஒரு சமூகத்துக்கு இடஒதுக்கீடு தரவானாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமூகத்துக்கும் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுன்னு தானே சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு மற்ற மாநிலங்கள்ல நடத்துறாங்க இல்ல, நீ ஏன் மறைக்கிற? அதை ஏன் ஏமாத்துற? ஏன் சீட்டிங் பண்ற? ஏன் மக்களை வந்து பொய்யான ஒரு காரணங்களை சொல்லி இந்த மக்களை திசை திருப்ப பாக்குற? சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிகள் இருந்தா கூடுன்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் இந்த அரசை கேட்க கூடாதுங்கிறாங்க. அது எப்படி நாங்க கேட்காம இருக்க முடியும் சொல்லுங்க? நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான உரிமையை கேட்கல, அனைத்து சாதிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றோம். அது எல்லா அரசியல் இயக்கங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்புறம் தமிழர்கள் ஆட்சிங்கிறான். தமிழர்களுக்காக தமிழர்களால் ஆளப்படுகின்ற ஆட்சின்னு சொல்லுகின்ற நீங்கள் ஏன் வந்து தமிழர்களுடைய விடுதலை குறித்து நீங்க சிந்திக்க மாட்டீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வந்து புலம்பெயர்ந்த அடிபட்டு வரக்கூடிய அந்த மக்களை, துன்பப்பட்டு வரக்கூடிய மக்களை, துயரப்பட்டு வரக்கூடிய மக்களை, எல்லாத்தையும் இழந்த ஒரு மக்களை, அந்த நாட்டு அந்த தேசமே அவங்கள வந்து அங்கேயே எல்லா சிலையும் கொடுத்து வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்றான். ஆனா நீ தமிழ்நாட்டுல என்ன பண்ற? இன்னை வரைக்கும் அந்த மக்களை என்ன பண்ணிட்டு இருக்க? தீவிரவாதிகளை மாதிரி, சர்வதேச தீவிரவாதிகளை மாதிரியும் உலக பெரிய ஒசாமா பின் லாடனை பார்ப்பதை போல பார்க்கலாம். அவர்களுடைய அதாவது வந்து அவர் ஒரு காலத்துல போராட்ட காலத்துல இருந்திருக்கலாம். இங்க வந்து தாய் தமிழகத்துல என்னங்க பண்ணாங்க? ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டுல வந்து எத்தனை இடங்களுக்கு கொண்டு வச்சாங்க? என்ன அதிபயங்கர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாசகர பயங்கர வேலைகளில் ஈடுபட்டாங்க? எதுவுமே கிடையாது. ஆனா அவங்கள நீங்க இன்னைய வரைக்கும் தடை செஞ்சு வச்சிருக்கீங்க. அது சம்பந்தம் பேச மாட்டீங்க. அந்த புழல் சிறையில வந்து அவங்கள வச்சு போட்டு எல்லாரும் பாஸ்போர்ட் இல்லாத பாஸ்போர்ட், அவங்க உயிர் பிழைக்கிறதுக்காக அவர்கிட்ட பாஸ்போர்ட் எப்படிங்க இருக்கும்? அவங்க உயிரை பணைய வச்சு கடல் வழியா வரான், போட்லயே அதுல எது உயிர் பழைக்க வரான், எல்லாத்தையும் எழுதிட்டு வரான். அவன் வந்து ஐடி கார்டு, ப்ரூஃப், பாஸ்போர்ட், விசா எல்லாம் எடுத்துட்டு வருவான். அது வந்து நிறைய ஃபிளைட்ல வந்துட்டு போறான். அது இருந்துன்னா அப்ப அவனை பிடிச்சி நீ போட்டு 20 வருஷம் 5 வருஷம் 14 வருஷம் சிறையில வச்சு அவனை குடும்பம் பண்ணி அவன் முன்னாள் வந்து போராட்டம் பண்ணி கிட்னி எழுந்து மன உளைச்சல் ஆகி பைத்தியக்காரன் ஆகி எவ்வளவு கொடுமைப்பட்டது இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம். அப்ப 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் கேட்ட தப்பா? ஒரு டிராமா பண்ணீங்களே உண்ணாவிரதங்கிற பேர்ல, அது எவ்வளவு பெரிய இழிவான செயல். அரசியல் உங்களுக்கு வரலாற்றுல தமிழின துரோகி, தமிழின தலைவர் என்று பட்டம் போய் தமிழின துரோகி என்று தானே உங்களுடைய கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சி தலைவர்களால் உச்சரிச்சாங்க வார்த்தை. எந்த தலைவர் உச்சரிக்கல சொல்ல? வைகோ உச்சரிக்கலையா? திருமாவளவன் உச்சரிக்கலையா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வந்து அவர் ராஜா இருந்தாரு பார்லிமெண்ட் உறுப்பினர், அவர் சொல்லியா? யாரு சொல்லுங்க? நிர்மலா ஐயா சொல்லியா? இல்ல குளத்தூர் மணி சொல்லியா? கோவை ராமகிருஷ்ணன் சொல்லியா? சீமான் சொல்லியா? எந்த இயக்கம் இவர்களை குற்றச்சாட்டாத இயக்கம் ஒண்ணு சொல்லுங்க. பாடல் கட்சி சொல்லியா? அப்ப இவர்களுடைய சாயம் வெளுத்து போச்சு. இவர்கள் வந்து தமிழுக்கான அரசு இல்லை என்பது அவருடைய கடந்த கால வரலாற்றிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே தமிழுக்கு எதிரான அரசு.
நாங்க கூட வந்து தமிழ் தேசியம் பேசுவதில் வந்து நாங்க வந்து தமிழ் தேசியம் பேசிய பொழுதும் இந்த மண்ணுக்காக ஒரு நீண்ட நெடிய கால அரசியல் பாரம்பரியத்தை உடைய திராவிட இயக்கங்கள்ல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறோம். அதுவும் இந்த மண்ணுக்கு பயன்பெற்றக்கூடிய வழியில் இருக்கின்ற போது அதையும் அரவணைச்சு இந்த மண் சார்ந்த இந்த மக்கள் வந்து நீண்ட நெடிய காலங்களில் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களையும் ஒருங்கிணைத்து பிரசவக மொழிவழி சிறுபான்மை சமூகங்களையும் ஒருங்கிணைத்து அரவணைச்சு நாங்க கொண்டு போகணும்னு அரசியல் பண்றோம். எந்த மொழிவழி சிறுபான்மை மக்களையும் நாங்க வந்து புறம் பேசுவதல்ல. நாங்க வந்து தமிழ் யார் தமிழ் கேள்வி நாங்க வந்து அதுக்குள்ள போகல. அவர்களுக்கு இந்த தமிழகம் தான் பூர்வக்குடியா இருக்குது. அவங்களுக்கு பிரிதொரு மனங்கள் எந்த விதமான சொந்த பந்தமும் இல்லை. அவங்களுக்கு நிலவுடைமை இல்லை, அது இல்லைன்னா இதுதான் அவர்களுடைய இறப்புரிமை, இதுதான் அவர்களுக்கு உரிமை, அவர்களுக்கான மண்ணுதான் இது. நாங்க அதுல வந்து நாயுடு ரெட்டியாரு தெலுங்கு பேசுறாங்க அது இதெல்லாம் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம். அதனாலதான் எங்களை திராவிட கூடியுமா திராவிட அவங்களுக்கு அவங்க இந்த அந்த நம்ம இன்னும் ஒரு படி நிறைய போய் சொல்லலாம். இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் இன விடுதலைக்காகவும் போராடியவர்கள் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது. ஈழ விடுதலை போராட்டங்கள்ல கூட என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் தெலுங்கு தாய்மொழியை கொண்ட தோழர்கள் களத்துல நின்று எங்களோட வருகிறாங்க. நாங்க செய்த வேலைகளை விட அதிகப்படியா வேலை செய்திருக்காங்க. கோவை ராமகிருஷ்ணன் தெலுங்கு தாய்மொழியை கொண்டு வரலாம், அவரை தெலுங்குன்னு சொல்ல முடியுமா? வைகோ தெலுங்கு தாய்மொழியை கொண்டு வந்தார், அவரை தெலுங்குன்னு சொல்ல முடியாது. அவர் போனாக்க பெரியாரை விட மோசமா பேச வேண்டியது வருவாங்க. நீங்க வந்து தமிழுக்காக உரிமைகளுக்காக போராடியவன் தாய்மொழியை வந்து வேற இருந்தாலும் அவன் தமிழ் மீது இப்ப நம்ம கூட இந்த டெபிட் எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? தமிழன் பேச மாட்டோம், தமிழ் எனக்கு ஏதோ தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது. வட இந்தியாவிலே வந்தவர்கள் தூய தமிழை பேசுகிறார்கள். எத்தனையோ நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியும். நம்ம அவர்கள் பேசி இந்த தமிழ் தமிழை கொன்று அழிக்கிறான். இவன் சினிமாக்காரன் பைத்தியம் முடிச்சு போய்க்கிறான். இவனுக்கு மொழி சார்ந்தோ மண் சார்ந்தோ இந்த இனம் சார்ந்தோ எந்த புரிதலும் கிடையாது. ஆனா அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மொழி மீதும் இந்த நாகரிகத்தின் மீதும் இந்த பண்பாட்டின் மீதும் இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தின் மீதும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அதனாலதான் வெள்ளக்காரிங்க வந்து புடவை கட்டிதான் போக வச்சுக்கிறான். நம்ம மக்கள் அங்க போடாங்க இந்த இந்த ட்ரெஸ்ல தெரிஞ்சுட்டு இருக்கு. அவன் நம்ம கலாச்சாரத்தை விரும்புறான், இவன் எந்த கலாச்சாரத்தை விரும்புறான் பாருங்க. நீங்க பாருங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க பாருங்க. இதுதான் இப்படி இவர்கள் வந்து படிப்படியாக தன்னுடைய நாகரிகத்தை இழக்கிறார்கள், தன்னுடைய பண்பாட்டை இழக்கிறார்கள், தன்னுடைய மொழியை இழக்கிறார்கள். இவர்களுக்கான அந்த பாரம்பரியத்தினுடைய பின்னணிகள் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சாரம், உணவு, உடை, இது எல்லாத்தையும் இழந்துகிட்டே வர்றாங்க. இன்னைக்கு இவங்க ஒரு மோசமான ஒரு நோக்கி போயிட்டு இருக்காங்க, கலாச்சார சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதைதான் நாங்க தடுக்கணும். அது வந்து நீங்க வந்து பிக் பாஸா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரீட் ஷோவா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மண்ணுக்கு எதிரானது. இந்த மக்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாட்டுக்கு ரீதியாக வரக்கூடியது. அது கேட்க உடனே பெண் சுதந்திரம் பேசுறாங்க அப்படின்னா அது வந்து ஏற்புடையதா இருக்குமா? அது வந்து இந்த மண் சார்ந்த விஷயங்கள், இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்பித்த விஷயங்கள். அதை போய் நம்ம வந்து சிதைக்கவோ அதை வந்து அழிக்கவோ இல்லை முற்படக்கூடாது. உனக்கு பிடிச்சிருந்தா நீ போ, அது கேட்க நீ அதை வந்து நியாயப்படுத்தி பேசக்கூடாது. இதை வந்து பாதுகாக்கணுங்கிறது கேட்கவும், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நடத்தணுங்கிறதுக்கும் இந்த இங்க இருக்கக்கூடிய இயற்கை கனிம வளங்களை கொள்ளையடிப்பதிலிருந்து, இங்க இருக்கக்கூடிய இயற்கையினுடைய சுற்றுச்சூழலை சிதைப்பதிலிருந்து, இங்க இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள், உலகத்தால் தடை செய்யப்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் கொண்டு வந்து இந்த கடலூர் பகுதியில் நிறுவுவதிலிருந்து, டெல்டா மாவட்டம் என்று பேர் கடலூர் மாவட்டம், அந்த டெல்டாவில் கொண்டு வந்து நீங்க சாகர்மாலா, நீங்க வந்து மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நீங்க அணு உலை, இதெல்லாம் என்ன திட்டங்கள்? இது மக்களை பயன்பெற வைக்கும், மக்களை வாழ வைக்கிற திட்டங்களா இது சொல்லுங்க? இந்த மண்ணை அழிக்கக்கூடிய திட்டங்கள், இயற்கையை அழிக்கக்கூடிய திட்டங்கள், இது எவ்வளவு பெரிய நாசகம். நானே சொல்லல, சயின்டிஸ்ட் சொல்றாங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றாங்க, பூவுலக நண்பர்கள் சொல்றாங்க, இதுக்கே கடுமையா போராடக்கூடியவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறது? அப்ப நாங்க மக்கள் சார்ந்து, மண் சார்ந்து, இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து, இயற்கை சார்ந்து, ஏன் இந்த மாதிரி பெரும் புயல் வருது, பெரும் வெள்ளம் வருது, இந்த இயற்கை பேரிடர்கள், சுனாமி எல்லாம் எந்த காலத்துல வருது? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்பயோ நம்ம சங்க இலக்கியங்களை பாடியிருக்கோம், ஆழி பேர்கள். சுனாமிங்கிறது இப்ப நம்ம காலத்துல தெரிஞ்சுக்கிட்டோமோ? ஐயோ வந்து கடலை பார்த்து நம்ம ரசிச்ச காலம் போய் கடலை பார்த்து பயப்படுற காலமா மாறிடுச்சு.
இன்னைக்கு அருவிகள் வந்து மலையிலேருந்து வர அருவிகளை பார்த்து நம்ம ஆனந்த கூத்தாடிய காலம் போய் எங்க அருவி வருமோ, எங்க நிலச்சரிவு ஏற்படுமோ, நிலநடுக்கம் ஏற்படுமோ, பூகம்பம் ஏற்படுமோ பயந்தாங்க வருது. இங்க வந்து பாருங்க மூணாறு எப்படி செஞ்சு, கேரளா எப்படி இது பண்ணுச்சு, வயநாடு எப்படி இதெல்லாம் எதனால வருது? நீ நாசகார திட்டங்களை கொண்டு வந்து நீ இந்த மண்ணுல வந்து இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழிப்பதால அதனுடைய மண்ணுடைய தன்மை இயற்கை அது வந்து இயற்கை ஒரு லெவலுக்கு மேல பொறுக்கல. இந்த மாதிரியான அடிவுகளை நம்மளுடைய முன்னோர்கள் கூட பார்த்தது இல்லையே. வரலாற்றுல கூட இப்படிப்பட்ட அடிவுகள் இருந்ததா ஒன்றும் பதிவு செய்யப்படவில்லையே. இதையெல்லாம் இதுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு இயக்கம் தான், ஒரு அமைப்பு தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதைத்தான் நாங்க மக்களுக்காக முன்னெடுக்கிறோம். அதுல வந்து எங்களுக்காக எந்த லாபம் பார்த்து அரசியல் செய்வார்கள் அல்ல. மக்களுக்காக களத்துல நின்று முதல்ல எங்களை களப்போராளிகளை ஆக்கி கொண்டு எங்களை களத்துல பலி கொடுத்து மக்களை பாதுகாக்கிறவர். எங்களுடைய கடந்த கால வரலாறுலாம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்காக பல வழக்குகளை சந்திச்சிருக்கேன். எங்களும் நிறைய நாட்டை ஆயுத போராட்டத்துக்கு கொண்டு போன வழக்கு இருக்கு. நாட்டை வந்து துண்டாடை சதி திட்டம் சொல்லிட்டு 120B சதி திட்டத்துல வழக்கு போட்டாங்க. அன்னைக்கு சந்துரு தான் எங்களுக்கு வழக்கறிஞர் இருந்தாரு, பின்னாடி நீதி அரசரா வந்தாரு. இப்படி எல்லாம் வந்து கற்பூர சுந்தரபாண்டியன் ஒருத்தர், எங்களுடைய வழக்கறிஞர்கள்லாம் பிற்காலத்துல மிகப்பெரிய ஹைகோர்ட் நீதிபதிகளா வந்து பிற்காலத்துல வந்து பாலசுப்ரமணியன், என்னுடைய அந்த எக்ஸ்பிரஸ் ஆக்ட்ல வந்து என்ன பேர் ஒரு பாலசுப்ரமணியன், அவர் ஹைகோர்ட் நீதிபதி, கற்பூர சுந்தரபாண்டியன் ஹைகோர்ட் நீதிபதி, சந்துரு ஹைகோர்ட் நீதிபதி, இப்படி ஒரு பெரிய பட்டியலே சொல்லிட்டு போல. எங்களுக்கு வழக்கு நடத்தணும் கூட இது ஹைகோர்ட் நீதிபதி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த வழக்கை நடத்த முடியும். நிச்சயமா நிச்சயமா வழக்கறிஞரால நடத்த முடியாது. இப்படி நாங்கெல்லாம் வந்து அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த மக்களை அணிதிருத்தி மக்களுக்காக சாதி ஒழிப்புக்காக, சாதி ஒழிப்பு வந்து இந்த மண்ணில முன்னெடுத்தது. நீங்க கடலூர் மாவட்டம் தான் சாதி ஒழிப்பு, இங்கதான் சாதி கலவரம் அதிகமா நடக்குது. இங்கதான் புலவர் தமிழகம் தோன்றிய மண், புலவர் கலியபெருமாள் தோன்றிய மண், அவர்கள் வாழ்ந்த மண், அவர்கள் வரலாறு படைத்த மண், இயக்கம் கட்டிய மண், நாடு கேட்ட மண், விடுதலை கேட்ட மண். இப்படி தமிழ் தேசியத்திற்காக தமிழகத்திற்காக தன்னுடைய உயிரை கொடையாக கொடுத்த மண். இப்படி எவ்வளவு வரலாற்று பெருமைக்குரிய மண். அவர்களுடைய அடியை தொட்டி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஜனநாயக பாதைக்கு வந்து, ஜனநாயக அரசியலுக்கு வந்து, தேர்தல் அரசியலுக்கு வந்து இன்னைக்கு கையேந்துகின்ற ஓட்டு பிச்சை எடுக்கிற அரசியல் வைக்கிறோம். இங்க எல்லாம் வியாபாரமா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா மக்களுக்காகத்தான் உங்களுடைய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு இந்த தேர்தல். இந்த அளவுக்கு மக்கள் வந்து எப்படி சொல்றது, நாங்களாம் இப்ப மக்கள் வந்து என்ன மக்கள் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இருந்த எங்களுக்கு இந்த தேர்தல் மாதிரி ஒரு உற்சாகத்தை உருவாக்கிட்டு, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. மிகப்பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பு. ஒரு அவங்க நாளைக்கு என்ன டிசைட் பண்ணாங்களோ அதெல்லாம் நாம சொல்ல முடியாது, இந்த 2 நாள் இல்லைங்களா. ஆனா இன்றைய களத்தில் நான் முன்னணியில் இருக்கின்றேன். இன்றைய நிலவரப்படி நான் வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவனாக வளம் வந்து கொண்டிருக்கிறேன். என் மண்ணில் என் மக்களின் இதயங்களின் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கின்றேன். அவர்களுடைய அந்த வரவேற்பு, அவர்களுடைய அந்த ஆனந்தம், அவர்களுடைய அந்த புன்னகை, அவர்களுடைய எப்படி நம்ம எத்தனை ஆண்டுகள் வேணும்னாலும் இந்த மக்களை கேட்க சிறைக்கு போகலாம், வழக்குல சுமக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேகத்தை எனக்கு கொடுத்துருக்கு. எளிய மக்களின் பிரதிநிதியா இருக்கின்ற என்னை இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறதுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அதாவது சின்ன குழந்தைகள் இருந்து படித்த கல்வியாளர்கள் இருந்து என்னுடைய நாமினேஷன் தாக்கலுக்கு பெண்கள் மட்டும் கிட்டத்தட்ட 500 ஸ்கூட்டில வந்தாங்க. வரலாறே கிடையாது, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கும் கிடையாது. 500 படித்த உயர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களாக கடும் வெயிலில் கிலோமீட்டர் கணக்குல அணிவகுத்து எனக்கு வந்து என்ன அழைச்சிட்டு போனாங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண. அதே மாதிரி பெண்கள் அதிகப்படியாக எனக்கு கேன்வஸ் பண்றாங்க, எல்லாம் படித்தவர்கள். அதாவது வந்து நான் வந்து சைதை துரைசாமி அண்ணாச்சி வந்து மேயருக்கு நின்னப்ப அவருக்கு வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஏஜென்டா இருந்தவங்கலாம் வந்து யூபிஎஸ் ஸ்டூடெண்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இப்படி படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பதவி அலங்கரிக்க காத்திருந்தவர்கள் தான் அவருக்கு வந்து பூத் ஏஜென்ட். நம்ம எப்பயுமே வந்து தேர்தல் எல்லாம் யாரு வேலை செய்வாங்க, வட்டம், மாவட்டம், மாநிலன்ட்டு ஏதாவது அந்த பகுதியினுடைய
ஒரு இவங்க இப்படிதான் அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இந்த கரை வெட்டி கட்டிட்டு மக்கள் சேவை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அடையாளம். ஆனா முதல் முறையா அதை உடைத்தெறிந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க வந்து உட்காந்து ஒரு குரூப் 1 சர்வீஸ்ல இருக்கிறவங்க, குரூப் 2 சர்வீஸ்ல இருக்கிறவங்க அவருடைய மேயர் எலெக்ஷனை வந்து கட்டமைச்சு அது வந்து சென்னைங்கிறது வந்து திமுகவுடைய கோட்டையா இருந்த சென்னையை ஓட்டம் போட்டு அது மேயர் ஆனவர். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு நாங்க பார்த்தோம். நமக்கு எனக்கு உண்மையிலேயே அது ஒரு மனதில் நம்ம இடபட்சம் ஒருத்தவங்களும் நம்ம திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அதை நம்ம வந்து பலனை எதிர்பார்த்து அதை செய்யல. அவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த விதமான படிச்சாங்கிறதுக்கான எவிடன்ஸ் கூட அட்டனன்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் அப்பப்பே நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப ஏதாவது அந்த ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோ தான் இருக்கு, வேற எதுவும் எவிடன்ஸ் இருக்காது. பட் பேர் மட்டும் எங்க கிளாஸ் எடுத்தவங்க அவங்க ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, இந்த பையன் நம்ம கிட்ட படிச்சோம், அந்த பையன் நம்ம கிட்ட படிச்சோம், அவன் நம்ம அந்த பொண்ணு இங்க படிச்சாங்க, இந்த பொண்ணு இங்க படிச்சாங்க. அவங்களே வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது பார்க்கும்போது சார் நான் நம்ம கிட்ட தான் சார் படிச்சேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. எங்கிட்ட எந்த எவிடன்ஸும் நாங்க வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது ஆனா இன்னைக்கு களத்துக்கு போகும்போது அதுக்குரிய அந்த ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, இளம்பெண்கள் மத்தியில, குறிப்பா மாணவர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அதை நான் வந்து அனுபவிக்கிறேன், என்ஜாய் பண்றேன். உங்க தொகுதியில வந்து இப்போ அதிமுக, திமுக, இன்னும் வந்து அவர் உங்களுடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய வேட்பாளரும் நிற்பாங்க. போட்டி கடுமையான போட்டி தான். அவரை வந்து எங்களுக்கு வேட்பாளர் போடல. ராமதாஸ் ஐயா என்னோட தொகுதியில் இல்ல, அவரு பெரும்பாலும் எங்க தொகுதியில வேட்பாளர் அவங்க சார்பா நிறுத்தல. அவரு வந்து முழுக்க என்னுடைய ஆதரவாளர் தான். நான் சில அரசியல் அப்படியே அவருடைய கடைசி நேரம் அவருக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா வந்து எனக்கு கேம்பெயின் பண்ண கூட வந்திருப்பாரு. நம்மளுடைய அன்பை பாசத்தையும் பெற்றவர் தான், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. நான் அவரு போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தேன், வீட்டுக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லாம நானும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறதால போய் அவரை சந்திக்க முடியல. அவர் எனக்கு எதிராக எந்த வேட்பாளர்கள் இடத்துல அண்ணா திமுக நிற்கிறது, திமுக நிற்கிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு களத்துல. மற்ற மாவட்டங்கள் இருப்பதை போன்று விஜய் ஒரு கணிசமான ஓட்டை விசில் வாங்கிச்சுன்னா என்னுடைய வெற்றி வந்து 100% தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அவங்க வந்து ஒரு 15,000-20,000 ஓட்டை வாங்கிட்டாங்கன்னா புள்ளியவன் கூட மாலை எல்லாம் போட்டு வரவேற்றவங்க. பெரிய மாலை, ரோஜாப்பூ மாலை. விஜயுடைய கேண்டிடேட்டுக்கு ஆனந்தன் பேர் அந்த தம்பிக்கு. அவரு நான் இங்க வாப்பான்னு கூட்ட உடனே அவர் பயந்துட்டாரு, இன்னமும் தர வீரர் பண்ண போறேன்னு என்னமோ நினைச்சு எதிர்காலமையில உடனே நம்ம வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாலை எல்லாம் போட்டு சால்வை பொன்னாலை எல்லாம் போத்தி நல்லா போய் எலெக்ஷன் நெய்வேலி நல்லா வேலை செய்ய அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா கேன்வாஸ் பண்ணி ஓட்ட பிரச்சனையா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு விடுவாங்க, ஜெயிச்சிரும் அப்படின்னு. இது இல்ல, இதே ஒரு அபூர்வமான காட்சியா இருக்கு. ஆமா, சமூக ஊடகத்துல எல்லாமே வந்திருக்கும், போட்டோ வீடியோஸ் தான் வந்திருக்கும். நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒருத்தங்க வந்து 2 டிவிக்கேவும் எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய டிவிக்கே 2 பேரும் களத்துல நின்று திராவிட கட்சியில ஒழிக்க வேண்டும் சொல்லி, நீ எப்படியாவது எப்போ போப்பா கொஞ்சம் நெய்வேலி பக்கம் போ, உனக்கு அங்கதான் ரசிகர்கள் இருக்காங்க, அந்த டவுன்ஷிப்னு ஒரு ஒட்டு அங்க போ அப்படின்னு. ஆமா, 2 டிவிக்கே. அவங்க வந்து நெய்வேலி கோயில போய் நல்லா வேலை செய்யும். உனக்கு கிராமத்துல யாரும் உனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எங்கெல்லாம் சொந்த பந்தம் இப்படிதான் ஒரு போர் நடக்கும். இங்க அவங்க படை ஓம் படை பெருசா ஏன் படை பெருசா அப்படிங்கிறதுதான் இந்த போட்டி இருக்கும். இங்க நீங்க கொஞ்சம் டவுன்ஷிப் பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து எல்லாம் ரசிக மனப்பான்மையில அப்படியே கட்டுண்டு கிடக்கிற மக்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் ஓட்ட நீ எடுக்கலாம், இப்ப இந்திரா நகர் டவுன்ஷிப் போய் வேலை செய்வோம் அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸர். சரி, மகிழ்ச்சி. இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. தீவிரமான உங்களுடைய வேலை தொடரட்டும். உங்களுக்கு வெற்றி வந்து சாத்தியமாகட்டும். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம சந்திப்போம். என்னுடைய நன்றி. நிச்சயம் உங்கள் வாக்கு பலிக்கட்டும். பார்ப்போம். மக்களுக்காக நிற்கிறோம், மக்கள் என்று உங்களை கைவிட மாட்டார்கள். நன்றி, வணக்கம். நன்றி.